அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனது சாந்தியும் சமாதானமும் உத்தம தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் 5 முக்கிய கடமை நமக்கு விதித்துள்ளது. அதில் ஈமானின் அடுத்ததாக அல்லாஹ் நம்மீது கடமையாக்கப்பட்ட மிகப்பெரிய கடமை 5 நேர தொழுகை. தொழுகை என்பது சாதாரண வணக்கம் அல்ல, அது முஸ்லிம் அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையே உள்ள வேறுபாடு தொழுகை. அன்பார்ந்தவர்களே, மறுமை நாளில் அல்லாஹ் முதலில் விசாரிப்பது தொழுகையை பற்றித்தான். தொழுகை சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான். தொழுகை அல்லாஹ் பேசும் நேரம். நான் 5 நேர தொழுகை அல்லாஹ் முன்னிக்கிறேன். அதனால் நம் மனது தூய்மையாக்கிறது, பாவங்கள் அழைக்கப்படுகின்றன. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகையை வைக்கின்றன காரியங்களை தீமைகளை விட்டு தடுக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் என்னை எவ்வாறு தலக்கணீர்களோ அவ்வாறே தொழுங்கள். அன்பார்ந்தவர்களே, தொழுகை ஆனமலத்துள்ளது சிறந்த அமலாகும். ஜமாத்துடன் தொழுவது தனியாக தொழுவதை விட 27 மணி சிறந்தாலே. ஒருவர் மறந்து விட்டாலோ தூங்கிவிட்டாலோ நினைக்கு வந்த பிறகு தொழ வேண்டும். நோயாளியா இருந்தால் நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்தோ படுசோ சைகளையோ தொழ வேண்டும். ஏனெனில் தொழுகை எந்த நிலை விட்டுவிடக்கூடாது. இந்த 5 நேர தொழுகை நமது சிறுபாவுக்கு பரிகாரமாகிறது. இந்த சீத்தத்தன் சோமலை விட்டு தொழுகையை பாதுகாப்போம். நான் தொழுகையை பெண்ணினால் நிச்சயமாக மறுமையில் வெற்றி பெறலாம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய நல்லடியாராக்கி எந்த ரகமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.